அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒன் டேயில் எடுத்த ஒரு குட்டி கிளிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் செம்ம டேஸ்டான ரெசிபி. ஸோ நீங்கள் குட்டீஸ் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான 2 ப்ராடக்ட். என்னம்மா இன்ட்ரெஸ்டிங்கான அப்படின்னு கேட்குறீங்களா? மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வ்ளாகில் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த ரெசிபி பார்க்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ண போகிறது எதில் அப்படின்னா, மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் 2. நம்ம ரெடி பண்ண போகிற மாவும் சரி அண்ட் வந்து ஆப்பிளில் ரெடி பண்ண போகிறோம். இது வெறும் வந்து நம்ம டோனட் திக்காக வந்து ரெடி பண்ணி அந்த மாவு கூட நம்ம வந்து சர்க்கிளாக போடலாம். அப்படி இல்லைன்னா ஆப்பிள் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ நார்மலாக வெறும் மாவு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், குட்டீஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோனட் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணலாம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். பட் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட்டும் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். மைதா மாவு ஓகே அப்படின்னா கூட நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஈவனாக கலந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பவுடர் ஆட் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, பாலில் போட்டு கலந்து குடிப்போம்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அண்ட் ஒயிட் சுகர் ஃபுல்லாக நம்ம வந்து போடாத மாதிரியும் இருக்கும். ஸோ நல்லா வந்து கலந்துட்டு இதில் நல்லா வார்மாக இருக்கிற மில்க் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த மாவு சாஃப்டாக கிடைக்கும், சாப்பிடும்போது அழுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதனால் நான் ஈஸ்ட் ஆட் பண்ணல. ஸோ ஈஸ்ட் ஆட் பண்ணி ப்ளைனாக இருக்கிற டோனட் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். செம்மையாக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா வச்சு கொடுக்கலாம். ஸோ கடையில் வாங்குறதுக்கு இது எவ்வளோ மேல். ஸோ நல்லா வார்மாக இருக்கிற மில்க் வந்து ஆட் பண்ணி ஈவனாக வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் கொஞ்சம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த பாதாம் பவுடரையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அகைன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம கீ இல்லைனா பட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ பட்டர் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அது கீ வந்து கலந்துக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்து தோல் சீவணுமாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாங்க. ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈவனாக ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, மெலிசாக இருந்தால் உடஞ்சிடும். அதனால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கிறது மட்டும் ஏதாவது ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக மூடி இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது தனியாக வந்துடும், அந்த சீடு இருக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக ஒரு ஆப்பிள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பீசஸ் மாதிரி வரும்.
ஸோ ஆப்பிள் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஊறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா கோட் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணலாம் அண்ட் வந்து வெறும் ஒயிட் சுகரில் வந்து டிப் பண்ணலாம், சாக்லேட்டில் டிப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இதில் இந்த பாதாம் மிக்ஸ் அதிகமாக ஆட் பண்ணேன் அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் அதையே பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக வந்து தூவி விட்டுருக்கேன். சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஆப்பிளோட நம்ம ரெடி பண்ண அந்த மிக்ஸோட டேஸ்ட்டு குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா மேலே கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சர்க்கிள் வந்து இவன் பாக்ஸுக்கு ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும். எப்போவுமே ஸ்நாக்ஸ் மட்டும் நான் கடையில் வாங்கி நம்ம அந்த பேக்கெட்டை பிரித்து நான் கொட்டி தரமாட்டேன். எனக்கு அந்த பிஸ்கெட் கொடுக்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறது. ஸோ கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரெடி பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு கொடுப்பேன். ஸோ அதில் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த ரெசிபியும் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிரணவ் குட்டியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி. அண்ட் சாய்க்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்றதுனால மார்னிங்கே கடகடன்னு லஞ்சும் வந்து சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சாம்பார். ஸோ சாய்க்கு வந்து மாங்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ லஞ்சுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு. மாங்காய் பச்சடி நிறைய வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேளுங்க, அதோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த லஞ்சில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்போ அவங்கக்கிட்ட காட்டிகிட்ருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் தான். குட்டி குட்டியான போண்டா மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பாசிப்பருப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் நிறைய வந்து சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் ரெடி பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு நான் தனியாகவே வந்து ஆட் பண்ணுறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். அண்ட் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் அண்ட் ரசம் சாதம்க்குலாம் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பில் ரெடி பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இந்த மாவு தான் சொன்னேன், அதுதான் சூடாக வந்து போட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. குட்டிக்கு சாம்பார் அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட காட்டினேன் அந்த குட்டி குட்டி மினி போண்டா மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதையும் வச்சுட்டு பேக் பண்ணியாச்சு. ஸோ அவன் வேலை முடிஞ்சுது. அண்ட் வந்து லஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து கிச்சனில் முடிஞ்சிருச்சு. மீஷோவில் 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2மே வந்துடுது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குட்டி ஸ்பூன் மாதிரி ப்ரெஷ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பட் வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு கட்டாயமாக அந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படும். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டூல் தான், பட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கை வந்து நம்ம அந்த ஒரு விரல் கரெக்டாக உள்ளே விட்டுட்டு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது தான். நம்ம ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் அந்த நுரையோடையே நல்லா வந்து நோஸ் கிட்ட எல்லா இடமும் வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ சில பேருக்கு வந்து இங்கே சொரப்பாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், நான் அதனால் வாங்கினேன். அது இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன தான் மேக்கப் பண்ணுறோம் நோட் கொஞ்சம் நல்லாவே இருக்காது. ஸோ யாருக்காவது இந்த பிரச்சனை தான் ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கவே வந்து க்யூட்டாக இருக்குது. ஜஸ்ட் அதனால தான் நான் வீடியோவில் ஆட் பண்ணேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் வந்து நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் நல்லா இருந்ததில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் ஃபுல்லாக டேப்லெட்ஸ் தான் இருக்குது. டேப்லெட்டா என்னம்மா சொல்கிறேன், இவ்வளோ டேப்லெட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக அது டேப்லெட்ஸ் இல்லைங்க. இது வந்து ஒரு டிஷ்யூ. ஸோ டிஷ்யூ வந்து என்ன உள்ள குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாட்டரில் டிப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டிஷ்யூ வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பொருள் தான், பட் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இதை கிச்சனில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு, மேடை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்கில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தொடச்சிக்கிறதுக்கு யூஸ்
யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மொத்தம் எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்னா 25 to ஒரு 30 பீசஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் மறந்துட்டு என்னமோ சர்ச் பண்ணும்போது எனக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக அந்த பேக்கெட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அழுக்காகாமல் இருக்கும். மாதிரி டிஷ்யூ நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா கிச்சனில் மேடை தொடச்சி ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கிளாத் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஷ்யூ யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். டிஷ்யூ மெலிசாலாம் இல்லைங்க, பேப்பர் டிஷ்யூ மாதிரிலாம் இல்லை, நல்ல அழுத்தமாகவே இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் அந்த குவாலிட்டி இவ்வளோ நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப மெலிசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒர்த்து தான், நல்லாயிருக்கு. இந்த vlogல நான் ஷேர் பண்ணேன் இந்த குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெசிபியோட சேர்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.